Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டான ரெட் வெல்வெட் கேக்குங்க. இந்த கேக்க நம்ம வீட்லயே பண்ண முடியுமா அப்படின்னு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம். ரொம்ப சுலபமான முறையில அவன் எக் இப்படி எதுவுமே சேர்க்காம ரொம்ப சூப்பரா நம்ம வீட்லயே ரெடி பண்ணிடலாங்க. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம எந்த கப்ல மாவு எடுக்கிறோமோ அதே கப்லயே அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம மாவு எடுக்கிற அதே கப்லயே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெட் வெல்வெட் கேக் வீட்ல ஒரு முறை செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல என்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம இதே மாதிரியே தான் கேக் செய்வோம். அந்த அளவுக்கு இது உங்களுக்கு அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க. இத இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்தாச்சுங்க. அடுத்ததா நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் வெண்ணெய் உள்ள சேர்த்துக்கலாங்க. வீட்ல வெண்ணெய் இல்லைன்னா நீங்க அதுக்கு பதிலா ஆயில் கூட 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேக் உங்களுக்கு பேக்கரி ஷாப்ஸ்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்லயே இருக்குங்க. இது நம்ம வீட்ல பண்ணனதா அப்படின்னு நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுத்ததா இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்ல 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நார்மல் சால்ட் சேர்த்துக்கலாங்க. இப்ப இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க மாவு சலிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. பால் பவுடர் ஆப்ஷனல் தான், வீட்ல இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்ப இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம பால் சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவு எந்த கப்ல எடுத்தோமோ அந்த கப்ல 1/4 கப் பால் இருந்துச்சுன்னா நமக்கு அளவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. நம்ம இன்னும் கொஞ்சமே பால் சேர்த்துக்கலாம். இதுல பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கேக் பண்ணீங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப பாருங்க, இது கட்டி எதுவும் இல்லாம நல்லா கலந்தாச்சு. இப்ப நம்ம ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃபுட் கலர். இப்ப நம்ம 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இப்பதான் கொக்கோ பவுடர் சேர்க்கிறேங்க. நீங்க மாவு சேர்க்கும் போதே கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. மாவுல கட்டி எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. இப்போ இதைய நல்லாவே கலந்தாச்சுங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம எந்த பாத்திரத்துல பேக் பண்ணணுமோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு எண்ணெய் ஃபுல்லா தடவிக்கலாங்க. பாத்திரம் ஃபுல்லா. அதுக்கப்புறமா மேலால இந்த மாதிரி வரமாவு போட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை எடுத்து பாத்திரத்துல ஊத்திக்கலாங்க. மாவு ஃபுல்லா பாத்திரத்துல ஊத்துனதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும்ங்க. அடுத்ததா ஒரு இட்லி சட்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில உப்பு இல்லைன்னா மணல் சேர்த்துட்டு
மேல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பேக் பண்ண வேண்டிய கேக் பாத்திரத்தை எடுத்து அதுக்கு மேல வச்சுக்கோங்க. இப்ப வந்து இட்லி சட்டினா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இட்லி மூடி போட்டு. அப்படி இல்லைன்னா குக்கர்னா வந்துட்டு நீங்க விசில் போட வேண்டாம், பெல் போட வேண்டாங்க. இப்ப பாருங்க 25 ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் வேணா நம்ம கரெக்டா இருக்கும். இப்ப பாருங்க குத்தி பாத்தீங்கன்னா வந்துட்டு மைகோதி எடுத்து உங்களுக்கு மாவு ஒட்டியே வரல, ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வெளியே வச்சிடலாங்க. இது கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லா வந்துருங்க. கேக் வேகும் போது உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம்ல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப பாருங்க ரொம்ப நல்லா வந்துருச்சு. இத வந்து அப்படியே நீ ஒரு பிளேட் வச்சு திருப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துருங்க. பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. நம்ம வந்து பேக்கரி ஷாப்ஸ்ல வாங்குற மாதிரி அதே மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு நீங்க வீட்லயே கேக் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். உள்ள எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்க கலர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். இது எல்லாருமே வந்துட்டு சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தரலாங்க. பாருங்க எவ்வளவு ஸ்பாஞ்சியா சாஃப்டா இருக்குன்னு. இத அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாங்க. அவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இப்போ சிம்பிளான முறையில ரெட் வெல்வெட் கேக் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்க வீட்லயும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.